நானும் இந்த பாக்ஸை தினமும் திறந்து பார்க்குறேன். ஆனால் இந்த பாக்ஸில் வந்து உட் ஷேவிங் மட்டும்தான் வெளியே வருதே தவிர முட்டை வெளியே வந்த மாதிரியே தெரியலையே. கிட்டத்தட்ட இந்த பேர் ஆகி 10 டேஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு முட்டை கூட போடவே இல்லை. மேக்ஸிமம் காக்டெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 டேஸில் பேர் ஆகி எக் லே பண்ணிடும். ஆனால் இந்த பேர் 10 டேஸ் பேர் ஆகி இன்னும் ஒரு முட்டை கூட போடவே இல்லை. அதான் எனக்கே ஷாக்காக இருக்குது. ஆக்சுவலி இதில் இருக்க ஃபீமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லூட்டினோ பேஸ்டலு ஸ்ப்ளிட் டு ஒயிட் ஃபேஸ் க்ரீமு. இதுவே மேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ஃபேஸ் மேலு. நான் வந்து ஆக்சுவலி அந்த மேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட் ஷாப்பில் வாங்கினேன். இதுவே இந்த ஃபீமேலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ப்ரீடர்கிட்ட வாங்கினேன். நான் எப்போவுமே காக்டெயில் வாங்கும்போது வந்து ப்ரீடர்கிட்ட தான் வாங்குவேன். ஏன்னா அவங்க தான் வந்து ஜெனட்டிக்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. பேரண்ட்டோட ஜெனட்டிக்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. பெட் ஷாப்பில் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. நான் ஆக்சுவலி எதுக்காக அந்த மேலே வந்து வாங்கினேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே கீழே ஒரு ஃபீமேல் இருக்குது பார்த்தீங்களா, பேர்லு. அதுக்காக தான் அந்த மேலே வந்து வாங்கினேன். அது ஆக்சுவலி அந்த கேஜில் விடும்போது இந்த ஃபீமேல் கூட வந்து மேட் ஆகிடுச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் இந்த ஃபீமேல் கூட வந்து அந்த மேலே நான் வந்து போட்டேன். ஆக்சுவலி அந்த ஃபீமேல் வந்து ஒயிட் ஃபேஸ் க்ரீமோட ஸ்ப்ளிட்டு. ஸோ இந்த மேல் போடும்போது கொஞ்சம் ரிசல்ட்டு நல்லா வர மாதிரி தோணுச்சு. ஓகே, நம்ம இந்த கிளச்சில் பார்ப்போம். இந்த கிளச்சில் நமக்கு ரிசல்ட்டு நல்லா வந்தால் நம்ம இந்த மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் வந்து இந்த பேர் வந்து எக் லே பண்ணிச்சா இல்லையா அப்படின்றத நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பறவை வளர்க்குறது லாபமாக நஷ்டமா அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வர ப்ரீடிங் சீரீஸை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.